அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 20/3/2023 அத்தௌபா தஃப்சீர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனங்கள் 118 மற்றும் 119. அத்தியாயம் 9 தஃப்சீர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் இறை நம்பிக்கையாளர்களும் தபூக்கு செல்வதற்கு பயண ஏற்பாடுகளை செய்தனர். நானும் அவர்களுடன் சேர்ந்து பயண ஏற்பாடுகளை செய்ய காலை நேரத்தில் முனைவேன். ஆனால் எனது பயணத்திற்கான எந்த ஏற்பாட்டையும் செய்து முடிக்காமல் அப்படியே திரும்ப வந்து விடுவேன். பின்னர் நான் நினைத்தால் இதை உடனே செய்து முடிக்க எனக்கு சக்தி உண்டு என்று எனக்குள் சொல்லிக்கொள்வேன். என் நிலை இவ்வாறே இழுத்து கொண்டிருந்தது. ஆனால் மக்கள் முனைப்புடன் தயாராகி கொண்டிருந்தனர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் முஸ்லிம்களும் ஒரு காலை வேளையில் தபூக் நோக்கி புறப்பட்டு சென்றார்கள். அப்போதும் நான் என் பயணத்திற்கு தேவையான எந்த ஏற்பாட்டையும் செய்து முடித்திருக்கவில்லை. ஓரிரு நாட்களில் ஏற்பாடு செய்து கொண்டு அவர்களுடன் போய் சேர்ந்து கொள்ளலாம் என்று எனக்குள் நானே சமாதானம் சொல்லிக்கொண்டேன். அவர்கள் சென்ற பிறகு மறுநாள் காலையில் பயண ஏற்பாடுகளை செய்வதற்காக வெளியே சென்றேன். ஆனால் எதையும் முடிக்காமல் திரும்பிவிட்டேன். எனது நிலை இன்று புறப்படலாம், நாளை புறப்படலாம் என்று இழுத்து கொண்டே சென்றது. இறுதியில் முஸ்லிம்கள் விரைவாக சென்றுவிட்டனர். எனக்கு அந்த போர் கை நழுவிவிட்டது. பின்னர் நான் உடனடியாக புறப்பட்டு சென்று படையினருடன் சேர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். நான் அப்படி செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் என்ன செய்வது, அது என் விதியில் எழுதப்படவில்லை போலும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு சென்ற பின்னர் நான் உள்ளூரில் மக்களிடையே வலம் வரும்போது எனக்கு பெரும் வருத்தமே ஏற்பட்டது. ஏனெனில் நயவஞ்சகர்கள் என சந்தேகிக்கப்பட்ட மனிதர்களையும் அல்லாஹுவால் சலுகை வழங்கப்பட்ட முதியோர் பெண்கள் உள்ளிட்டவர்களையும் தவிர வேறெவரையும் நான் மதீனாவில் காணவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கு போய் சேரும் வரை என்னை பற்றி நினைவு கூறவே இல்லை. தபூக்கில் மக்களிடையே அமர்ந்திருந்த போதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃப் பின் மாலிக் என்ன ஆனார் என்று கேட்டார்கள். அப்போது பனு சலிமா குலத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர், அல்லாஹ்வின் தூதரே, அவருடைய ஆடைகளும் அவற்றை தோள்களில் போட்டு அவர் அழகு பார்த்து கொண்டிருப்பதும் தான் அவரை வரவிடாமல் தடுத்துவிட்டன என்று கூறினார். உடனே முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மனிதரை நோக்கி, நீர் சொன்னது தவறு. அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் குறித்து நாங்கள் நல்லதை தவிர வேறெதையும் அறிந்திருக்கவில்லை என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலேதும் கூறாமல் மௌனமாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி எனக்கு எட்டிய போது பெரும் கவலை என்னை ஆட்கொண்டது. அல்லாஹ்வின் தூதரிடம் சாக்குப்போக்கு சொல்வதற்காக பொய்யான காரணங்களை நான் யோசிக்கத் தொடங்கினேன். நாளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடும் கோபத்திலிருந்து நான் எப்படி தப்புவேன் என்று எனக்கு நானே கேட்டுக்கொண்டேன். அதற்காக நான் என் குடும்பத்தாரின் யோசனையை சொல்லக்கூடிய ஒவ்வொருவரிடமும் ஆலோசனை கேட்டு உதவி கோரலானேன். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு அருகில் வந்துவிட்டார்கள் என்று சொல்லப்பட்ட போது நான் புனைந்து வைத்திருந்த பொய்மை என் மனதை விட்டு அகன்றது. பொய்யான காரணம் எதையும் சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒருபோதும் தப்பித்து கொள்ள முடியாது. அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவன். அவன் தன் தூதருக்கு உண்மை நிலவரத்தை தெரிவித்து விடுவான் என்று உணர்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உண்மையே சொல்வது என்று தீர்மானித்தேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை நேரத்தில் மதீனாவுக்கு வந்தார்கள். பொதுவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்திலிருந்து திரும்பி வந்தால் முதலில் பள்ளிவாசலுக்கு சென்று அங்கு 2 ரக்காத்துகள் தொழுத பின்னர் மக்களை சந்திப்பதற்காக அங்கு அமர்ந்து கொள்வது வழக்கம்போல் நபி அவர்கள் அவ்வாறு செய்தபோது தபூக்கு போரில் கலந்து கொள்ளாமல் பின் வாங்கிவிட்டவர்கள் நபி அவர்களிடம் வந்து அவர்களுக்கு முன்னால் சத்தியம் செய்து தாம் போருக்கு வராமல் போனதற்கு சாக்குப்போக்கு கூறத் தொடங்கினர். அவ்வாறு வந்தவர்கள் 80க்கும் அதிகமான பேர் இருந்தனர். அவர்கள் சொன்ன வெளிப்படையான காரணங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு
அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோரிவிட்டு அவர்களின் அந்தரங்கத்தை உயர்ந்தோன் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டார்கள். இறுதியாக நான் நபி அவர்களிடம் வந்தேன். அவர்களுக்கு நான் முகமன் சலாம் கூறியபோது கோபத்தில் இருப்பவர் புன்னகைப்பதை போன்று என்னை நோக்கி புன்னகைத்தார்கள். பின்னர் அருகில் வாரும் என்று என்னிடம் கூறினார்கள். உடனே நான் சில எட்டுக்கள் எடுத்து வைத்து நடந்து சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அமர்ந்தேன். அப்போது அவர்கள் என்னிடம், போரில் கலந்து கொள்ளாமல் நீர் ஏன் பின்வாங்கினீர்? நீர் போருக்காக ஊர்தி ஒட்டகம் வாங்கி வைத்திருந்தீர் அல்லவா என்று கேட்டார்கள். நான், அல்லாஹ்வின் தூதரே, தாங்கள் அல்லாத வேறு எவரேனும் ஓர் உலக ஆதாயவாதிக்கு அருகில் நான் அமர்ந்திருந்தால் ஏதாவது பொய்யான சாக்குப்போக்கு சொல்லி அவரது கோபத்திலிருந்து தப்பிக்க உடனடியாக வழி கண்டிருப்பேன். எவராலும் வெல்ல முடியாத வாதத்திறன் படைத்தவன் நான். ஆயினும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் தங்களிடம் ஏதாவது பொய்யான தகவலை சொல்லி இன்று உங்களை திருப்திப்படுத்திவிட்டாலும் அல்லாஹ் வெகு விரைவில் உண்மை நிலவரத்தை தங்களுக்கு தெரியப்படுத்தி என் மீது தாங்கள் கடும் கோபம் கொள்ள செய்து விடுவான் என்பதை நான் நன்கு அறிந்துள்ளேன். அதே நேரத்தில் நான் தங்களிடம் உண்மையை சொன்னால் தற்சமயம் அது தொடர்பாக என் மீது தாங்கள் வருத்தப்படுவீர்கள். ஆயினும் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நான் வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ்விடமே இறுதி முடிவை எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் தபுக்கு போரில் கலந்து கொள்ள தவறியதற்கு என்னிடம் எந்த காரணமும் கிடையாது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக தங்களுடன் நான் வராமல் பின்வாங்கிய அந்த நேரத்தில் எனக்கு இருந்த ஓய்வும் வசதி வாய்ப்பும் அதற்கு முன் ஒருபோதும் எனக்கு இருந்ததில்லை என்று சொன்னேன். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதோ இவர் உண்மையே சொன்னார் என்று கூறிவிட்டு என்னை நோக்கி, சரி, எழுந்து செல்லும், உமது விஷயத்தில் அல்லாஹ்வே தீர்மானிப்பான் என்று சொன்னார்கள். உடனே நான் எழுந்து சென்று விட்டேன். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.